எபிரேயர் 11:1-6 விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் நம்பாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்பொருள்களால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்து கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இந்த வசனத்தை எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முழுவதும் அவைகள் விசுவாசத்தை பற்றியே தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். எனக்கு இந்த காலவேளையில் விசுவாசத்தினுடைய முக்கியத்துவத்தை குறித்து நாம் வேதத்திலிருந்து சில வசனங்களை படிக்க போகிறோம். வேத வசனம் ஜீவன் உள்ளது, அது நமக்கு பெரிய பலமுள்ளதாய் காணப்படுகிறது. விசுவாசமே தேவனை நம்மை இணைக்கிறது. விசுவாசம் இல்லாவிட்டால் நம்முடைய விசுவாச வாழ்க்கை ஒன்றுமில்லை. கிறிஸ்தவ ஜீவியம் விசுவாசத்தின் அடிப்படையில் தான் கட்டப்படுகிறது. விசுவாசம் இல்லாத கிறிஸ்தவன், சொல்லுங்க, விசுவாசம் இல்லாத கிறிஸ்தவன், சொல்லுங்க, என்ன சொல்றீங்க? விசுவாசம் இல்லாத கிறிஸ்தவன் உண்மையான கிறிஸ்தவன் அல்ல. ஏனென்றால் விசுவாசம் அது அஸ்திபாரம், நமக்கு அதன் தொடக்கம். ஆண்டவருக்காக வாழ்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையின் தொடக்கம் எங்கிருந்து ஆரம்பிக்குன்னா விசுவாசத்தில் தான் ஆரம்பிக்குது. விசுவாசத்தில் ஆரம்பிக்கிறோம், விசுவாசத்தில் ஓடுகிறோம், விசுவாசத்தில் முடிக்கிறோம். கைகளை போய் தலையில் சொல்லுங்க. இந்த விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் பல நேரங்களில் நம்ம இந்த விசுவாசம் நமக்கு நிரந்தரமாக இருப்பதில்லை. பல சூழ்நிலைகளில் விசுவாசம் குறைந்து விடுகிறது. இந்த விசுவாசத்தின் முக்கியத்துவத்தை உணரும் போது விசுவாசத்தை காப்பாற்றுகிறோம். நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்வேன், நாம் எதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதற்கு அதிகமாக பிரயாசப்படுவோம், அதை பாதுகாப்போம், அதை விட்டுவிடாமல் இருப்போம். முக்கியமில்லாததற்காக நாம் கவனம் செலுத்துகிறது இல்லை. அது இருந்தாலும் பரவாயில்லை, இல்லாவிட்டாலும் பரவாயில்லை என்று விட்டு விடுகிறோம். ஆனால் உண்மையாகவே இது அவசியம் என்று உணர்ந்தால் அதை எப்படியாவிலும் பற்றி கொள்வோம், அதை விடாமல் பிடித்து கொள்வோம். அது இழக்க நாம் விரும்ப மாட்டோம். அதை காப்பாற்றிக் கொள்வதற்கு என்ன விதமான முயற்சியும் எடுப்போம். எந்த அளவுக்கு போனாலும் நாம் அந்த முக்கியமானதை காப்பாற்றுவதற்கு அவ்வளவு பிரயாசப்படுவோம். விசுவாசமும் கூட அப்படிப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. நமக்கு மிக மிக அவசியமானது, மிக முக்கியமானது. ஆண்டவருடைய பிள்ளைகள் விசுவாசத்திலே உறுதியாக நின்றால் நிச்சயமாக அவர்களோடு கூட தேவன் இடைப்படுவார். நம்முடைய விசுவாசத்திற்கு வல்லமை இருக்கு. விசுவாசத்தின் மூலமாக அநேகர் அற்புதங்களை பெற்றிருக்கிறார்கள். ஆண்டவர் கேட்ட கேள்வி, நீ விசுவாசிக்கிறாயா? ஆண்டவர்கிட்ட போய் நிற்கிற ஒவ்வொருத்தரை பார்த்து ஆண்டவர் கேட்ட கேள்வி, நீ விசுவாசிக்கிறாயா? ஆண்டவர்கிட்ட பெரிய அளவில் எதிர்பார்க்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் கேட்டார், நான் உனக்கு செய்ய வேண்டுமானால் நீ அதை விசுவாசிக்கிறாயா என்று கேட்டார். ஒரு அற்புதத்திற்காக, ஒரு தேவைக்காக இயேசுவினிடத்தில் வந்து நின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அவங்ககிட்ட எதிர்பார்த்தது விசுவாசம் ஒன்றே. பெரிய அளவில் மக்கள்கிட்ட வேற ஒன்று அது எதிர்பார்க்கல. அதை கொண்டு வா, எதை கொண்டு வான்லாம் கேட்கல. ஆண்டவர் கேட்டது, நீ விசுவாசிக்கிறாயான்னு கேட்டார். சிலர்கிட்ட கேட்டார், சிலர்கிட்ட அறிந்து கொண்டார். அவங்ககிட்ட விசுவாசம் இருக்கிறதா என்பதை அறிந்து கொண்டார். அவன் விசுவாசிக்கிறதை கண்டு அப்படின்னு சொல்லியிருக்கு. தேவன் சிலர்கிட்ட கேட்டு தெரிந்து கொண்டார், விசுவாசிக்கிறாயான்னு. சிலரை பார்த்த உடனே அவர் கண்டுபிடிச்சிட்டார், இவன் விசுவாசம் இருக்கிறது என்று. விசுவாசத்தை அவனுடைய விசுவாசத்தை கண்டு அவனை தொட்டு கத்த சுகமாக்கினார். விசுவாசத்தில் வல்லமை இருக்கிறது. அநேகர் தாங்கள் தேவனை அதிகமாக விசுவாசித்ததுனால தேவனிடத்திலிருந்து பல அற்புதங்களை பெற்றுக்கொண்டார்கள். தடைகளையும் தாண்டி சாதிக்க இந்த விசுவாசம் உதவி செய்கிறது. எத்தனை தடை இருந்தாலும் விசுவாசம்னு ஒன்று இருந்துச்சுன்னா தடைகள் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் மேலே விசுவாசம்னு ஒன்று இருந்துச்சுன்னா எத்தனை தடை இருந்தாலும் அது ஒரு பெரிய விஷயமே கிடையாதுன்ற. எல்லா தடைகளையும் உடைக்கிற விசுவாசம் வலிமையானது. உங்கள் விசுவாசம் பல தடைகளை உடைக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். இந்த விசுவாசம் மட்டும் இருந்தால் தடைகளை பற்றி கவலைப்படாதிருங்கள். உங்களால் முடியும். விசுவாசத்தை கொண்டு உங்களால் முடியும். பக்கத்தில்
பக்கத்தில் சொல்லுங்க, உங்களால் முடியும். விசுவாசம் இருந்தா உங்களால் முடியும். பிரதர் உங்களால் முடியும். ஆமேன். என்னால் முடியாதுன்ற இடத்துல நீங்கள் வந்திருக்கீங்களா? அன்னைக்கு இதெல்லாம் என்னால் முடியாது, பெரிய விஷயமா இருக்குது, என்னால் செய்ய முடியாது அப்படின்ற இடத்துல நீங்கள் ஒருவேளை இருக்கீங்களா? உங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய வாழ்க்கை கடினமானதாக தெரியலாம், உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனைகள் பெருசாக தெரியலாம், உங்களுக்கு முன்னாடி தேவைகள் பெருசாக இருக்கலாம், பிரச்சனைகள் பெருசாக இருக்கலாம். ஆனால் சொல்லுங்கள், உங்களால் முடியும், என்னால் முடியும், விசுவாசத்தினால் என்னால் முடியும். ஆமென், அல்லேலூயா. அப்படி ஒரு வார்த்தையை நீங்கள் அடிக்கடி சொல்லணும். பல நேரங்களில் நம்ம அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு பதிலாக என்ன சொல்கிறோம்னா, நம்மளால் முடியாதுன்ற வார்த்தையை தான் அதிகமாக பயன்படுத்துகிறோம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே நம்மளால் முடியாது அப்படின்ற சோர்வான வார்த்தைகளையே பலமுறை பேசுகிறோம். இன்றைக்கி இந்த கால வேளையில் உங்களை பார்த்து சொல்கிறேன், சோர்வான வார்த்தைகளை தூக்கி எறியுங்கள், முடியும்ன்ற வார்த்தையை அடிக்கடி சொல்லுங்கள். ஆமென். உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் இல்லை, உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் மேலே உள்ள நம்பிக்கையில் அடிக்கடி சொல்லுங்கள், முடியும். இது என் சரீரம் ஒத்துக்காமல் இருக்கலாம், என் பொருளாதாரம் அதுக்கு சம்பந்தமில்லாத பொருளாதாரமாக இருக்கலாம், அது ஈடு கொடுக்காத பொருளாதாரம், நான் நம்புறதுக்கும் என்னுடைய சூழ்நிலைக்கும் இடையில ரொம்ப வித்தியாசம் இருக்கலாம். ஆகவே சூழ்நிலையே சொல்லலாம் முடியாதுன்னு. ஆனால் வாயின் வார்த்தை ஒரு நாள் அப்படி சொல்லிட வேண்டாம். உங்க விசுவாச அறிக்கை அப்படி சொல்லிட வேண்டாம். கர்த்தர் நடத்துவார்னு சொல்லுங்க, அவர் என்னை கைவிட மாட்டான்னு சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள் செய்ய முடியும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அதுதான் பவுலுடைய வார்த்தை. அது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இத்தனைக்கு அவன் சிறைக்குள்ள இருக்கிறான், கட்டப்பட்டவனா இருக்கிறான். பிலிப்பியர்கள் எழுதும்போது நிருபத்தில் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் எழுதுறாரு. அந்த வார்த்தை எழுதும்போது அவர் எங்கே இருக்கிறார்னா, சிறையில் கட்டப்பட்டு இருக்கிறார். சூழ்நிலை எல்லாம் எதிராக இருக்கு, ஒண்ணுமே வாய்க்கல. ஆமென், ஸ்தோத்திரம். அவருடைய வாழ்வில் தோல்வியில் இருப்பது போல தெரிகிறது. அதற்கு மேலே வெளியே வர வாய்ப்பில்லை. ஏன்னா ரோம அரசாங்கத்தினுடைய தண்டனை ரொம்ப கொடுமையானது. வாழ்க்கையினுடைய சூழ்நிலை முற்றிலுமாக எதிராக இருக்கு. ஆனால் ஆண்டவர்கிட்ட விசுவாசம் வைத்து சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து ஒருத்தர் இருக்கிறாரியா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த வார்த்தைகளை சொல்லிட்டே இருங்க. சொல்ல சொல்ல சத்துரு தோற்று போவான். இந்த வார்த்தைகளை அறிக்கையிட சத்துரு தோற்று போவான். உங்களால் முடியாதவர்கள் எல்லாம் ஒவ்வொன்றா மாற ஆரம்பிக்கும். தடைகள் மாறுவதை நீங்கள் கொஞ்சம் பார்ப்பீங்க. ஸ்தோத்திரம். கீழே இருந்து கொஞ்சம் உயர்வதை உங்கள் கண்கள் காணும். சூழ்நிலைகள் மாறுவதை நீங்க பார்க்க முடியும். சத்துருக்களுடைய மடங்கடிப்பை நீங்க பார்க்க முடியும். தடைகள் உடைகிறத பார்க்க முடியும். தேவன் உனக்காக ஒரு கீழ் காற்றை அனுப்புவதை உன் கண்கள் காணும். வானம் திறக்கப்படுவதை உங்கள் கண்கள் காணும். தேவன் உங்களுக்காக செய்ய போகிற அதிசயமான காரியங்களை நீங்கள் பார்க்கும்படி தேவன் செய்வார். என்னால் அல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் இருக்கு. இந்த வார்த்தையை சொல்லிட்டே இருங்க. ஏன்னா நான் செய்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். சூழ்நிலையெல்லாம் எதிராக நிற்கும் போது என்னை நானே சொல்லிகிட்டே இருப்பேன். கட்டாயம் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. தீமைகள் வரும்பொழுது நான் சொல்கிறது ஒரே ஒரு வார்த்தை, என் தீமைகள் எல்லாம் நன்மையாக மாற்றுவார். என் வாழ்வில் நடக்கிற அத்தனை தீமைகளையும் கர்த்தர் நன்மையாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென், ஸ்தோத்திரம். தீமைகளை கண்டு சோர்வுகள் வரலாம், கவலைகள் வரலாம். அது மனுஷன் இருக்கதானே. மனுஷனா பிறந்துட்டா என்ன வரதான் செய்யும். சோர்வுகளும் கவலைகளும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் வர்றது இருக்கதான். ஆனால் சோர்வுக்குள்ளேயே படுத்து கிடக்கிறவன் சாதாரண மனுஷன். சோர்வுகளை தாண்டி எழும்பி வர்றவன் தான் தேவனுடைய மனுஷன். எத்தனை பேருக்கு புரியுதில்ல? மனுஷனா பிறந்தா என்ன உண்டு? சோர்வும் பிரச்சனையும் கவலையும் உலகத்தில் எல்லாருக்கும் தான் உண்டு. ஆனால் சோர்வுகளையே தூங்கி விடுகிறவன் தான் சாதாரண மனுஷன். சோர்வுகளை எல்லாம் படிக்கட்டுகள் ஆக்கி ஜபம் பண்ணி விசுவாச அறிக்கை பண்ணி அதிலிருந்து எழும்பி வர்றான் பாருங்க, அவன் தான் தேவனுடைய மனுஷனாக இருக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாம் நன்மையாக இயேசு மாற்றிடுவார். சொல்லுங்க, எல்லாம் நன்மையாக இயேசு மாற்றிடுவார். சொல்லுங்க, எல்லாம் நன்மையாக இயேசு மாற்றிடுவார். எல்லாம் நன்மையாக என் இயேசு மாற்றிடுவார். என் கூட பாடுறீங்களா? எல்லாம் நன்மையாக என் இயேசு மாற்றிடுவார். தாங்கொன்னா துன்ப துயரங்கள் தாவிக்க வைக்கும் சூழ்நிலைகள், தாங்கொன்னா துன்ப துயரங்கள்
தாவிக்க வைக்கும் சூழ்நிலைகள் எல்லாம் நன்மையாக என் இயேசு மாற்றிடுவா. ஒரே முறை, எல்லாம் நன்மையாக என் இயேசு மாற்றிடுவா. விசுவாசத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் சிலவற்றை உங்களோட இந்த காலையில் நான் பேச விரும்புகிறேன். இந்த விசுவாசம் எவ்வளவு நமக்கு நன்மை செய்கிறது, எவ்விதத்தெல்லாம் இந்த விசுவாசம் நமக்கு உதவி செய்கிறது. கடந்த கால அனுபவங்கள், வேதாகமத்தினுடைய நம்பிக்கையின் வார்த்தைகள் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறது? விசுவாசம் நம்முடைய வாழ்வில், ஆமென், ஸ்தோத்திரம், எல்லா விதமான செயல்களையும் நிறைவேற்றுவதற்கு இந்த விசுவாசம் உதவி செய்கிறது. நம்முடைய கிரியைகளை நிறைவேற்றுவதற்கு விசுவாசம் உதவி செய்கிறது. எபேசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதில் 10வது வசனத்தை யாராவது எடுத்தால் படிக்கலாம். எபேசியர் 2:10 தெரிந்த வசனம் தான் அது. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் செய்திருக்கிறார். ஸ்தோத்திரம். இங்கே நாம் வாசிக்கிறோம், ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு. நம்பிக்கை என்னவென்றால், ஆமென், எல்லா விதமான நற்கிரியைகளையும் செய்வதற்காகவே நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம். நான் ஏன் பிறந்தேன்னு கேட்குறவங்களுக்கு ஒரு பதில். பிரைஸ் தி லார்ட். சிலர்லாம் அந்த வார்த்தையை நான் ஏன் பிறந்தேனோ, இந்த யோபு சொல்றார், இந்த நான் பிறந்த நாளை சபிக்கப்படுவதாகன்னு சொல்றார். அவருடைய கஷ்டம் அவ்வளவு. நான் ஏன் பிறந்தேன்னு நினைக்கிறவங்க, உங்களுக்கு பைபிளில் பதில் இங்கே இருக்கு. என்ன பதில் இருக்கு? நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, நாம் கிறிஸ்துவுக்குள் பிறந்திருக்கிறோம் இல்லையா? அது ஒரு சிருஷ்டிப்பு. ரட்சிப்பு என்கிற சிருஷ்டிப்பு. ஏன் ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னா, நற்கிரியைகளை செய்கிறதற்காக ரட்சிக்கப்பட்டோம். தேவனுடைய செய்கைகளாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி, நற்கிரியைகள் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் என்று இங்கே வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நிறைய மேலே நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ரட்சிப்பை பெறுவதிலும் ரட்சிப்பை கொடுப்பதிலும் விசுவாசம் ரொம்ப முக்கியம். சொல்லுங்க, ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதிலும் ரட்சிப்பை கொடுப்பதிலும் விசுவாசம் ரொம்ப முக்கியமானது. நீங்க நல்லா கவனிக்கணும் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை. மேலே சொல்லும்போது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்ப நான் ரட்சிக்கப்பட்டது காரணம் விசுவாசத்தினால. நான் விசுவாசத்தினால தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு பைபிள் வசனம் சொல்லுது. 2வது ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இந்த விசுவாசத்தினால இந்த ரட்சிப்பை மற்றவர்களுக்கு கொடுக்கணுமா? ஸ்தோத்திரம். இவைகளை பிறருக்கு நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. நற்கிரியைகள் அப்படின்னா, சுவிசேஷம் சொல்றதை விட நற்கிரியை வேற ஒண்ணுமே இல்லை. முதலாவது நற்கிரியை, நாம் மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய உதவிகள் எத்தனையோ இருக்கு இந்த உலகத்தில். ஆனா இந்த உலகத்தில் நாம் பிறருக்கு செய்யக்கூடிய உதவிகளிலே தலை சிறந்த உதவி என்ன தெரியுமா? கிறிஸ்துவை அவங்களுக்கு அறிவிப்பது. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. நாம் என்ன உலகத்தில் கொடுத்தாலும் அது இந்த உலகத்தோடு அழிஞ்சிடும். நாம் இயேசுவை கொடுத்தா அது அழியாத பொக்கிஷம். அது அவர்களோடு கூட நித்தியத்திற்கு வரக்கூடியது. எனவே மறுபடியும் சொல்றேன், இந்த உலகத்தில் மற்ற உதவியெல்லாம் பிறருக்கு நம்ம செய்யலாம், தப்பு கிடையாது. ஆமென், ஸ்தோத்திரம். ஒருத்தர் ரொம்ப தேவைகள் இருக்கிறாங்கன்னா, நம்மளால செய்ய முடியும்னா ஏதாவது ஒரு உதவி அவங்களுக்கு செய்யறது தப்பு கிடையாது. ஆனா ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒண்ணு, நான் மற்றவங்களுக்கு கொடுக்கிற உதவிகளில் தலை சிறந்த உதவி அவங்களுக்கு கொடுக்கிற சுவிசேஷம், அவங்களுக்கு கொடுக்கிற இயேசுவை கொடுக்கிறோம், அது பெருசு. அவங்களுக்காக செய்யற ஜெபம் இருக்குல்ல, அதை போல ஒரு பெரிய உதவி உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. நீங்க இதை செய்யாம வேற இந்த உலகத்துல என்ன உதவி செய்தாலும் அது உலகத்தோடு போய்விடும். அதையும் செய்யுங்கள், இதையும் செய்யுங்கள். பிரதானமாக அவங்க இந்த உலகத்து மக்களுக்கு செய்ய வேண்டிய பெரிய உதவி சுவிசேஷத்தை கொடுப்பதும், இயேசுவை அறிவிப்பதும், அவர்களுக்காக ஜெபிப்பதும், அவங்க வாழ்வில் பாவ மன்னிப்பை ஏற்படுத்துவதும், அவங்களை நித்திய ராஜ்யத்திற்காக ஆயத்தப்படுத்துவதும் தான் நாம் செய்யக்கூடிய உதவிகளிலே தலை சிறந்த உதவி. அதை மறந்துடாதீங்க. பிரைஸ் தி லார்ட். சுவிசேஷத்தை சொல்லுகிற ஒரு மனுஷனுடைய வாழ்வில் செய்யக்கூடிய பெரிய உதவி, அது மறக்க முடியாத, எவரும் செய்ய இயலாத, அல்லது இந்த உலகத்தில் கிடைக்காத ஒரு பெரிய உதவி
நாம் கொடுக்கிற சுவிசேஷம். விசுவாசம் என்ன செய்கிறதுனா, நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கும் அந்த விசுவாசம் பயன்படுது. அந்த ரட்சிப்பை மற்றவங்களுக்கு கொடுக்கிறதுக்கும் அந்த விசுவாசம் உதவி செய்கிறது. அன்பானவர்களே, நற்கிரியைகளை செய்யாத ஒருவன் விசுவாசம் இல்லாதவனாக இருக்கிறான். யாக்கோபு சொல்றாரு, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கிறது. இந்த விசுவாசமானது சும்மா இருக்காது. விசுவாசம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த விசுவாசம் தூங்காது. அந்த விசுவாசம் அமைதியாக எப்போது இருக்காது. அது ஏதாவது ஒன்று அந்த விசுவாசம் செய்துட்டே இருக்கும். அந்த விசுவாசம் ஜெபிக்க தூண்டும், அந்த விசுவாசம் கிரியை செய்ய தூண்டும். நமக்குள்ள அந்த விசுவாசம் இருந்துச்சுன்னா நம்மளை செயல்பட வைக்கும். அது நம்மளை செயல்பட வைக்கும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அந்த விசுவாசம், ஒரு நல்ல விசுவாசம் உள்ள விசுவாசி அவங்க சுவிசேஷம் அறிவிக்காம இருக்கவே மாட்டாங்க. எத்தனை பேருக்கு தெரியுது? கவனிக்கிறீங்களா? நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு நல்ல தரமான விசுவாசம் உள்ள தேவ பிள்ளை சும்மா இருக்க மாட்டாங்க, சுவிசேஷம் அறிவிக்காம இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த விசுவாசம் ரட்சிப்பை கொடுப்பதிலும் இருக்கிறது. என ரட்சியும் ஆண்டவரே என்று விசுவாசத்தோடு கேட்பது மட்டுமல்ல, மற்றவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற ஆதங்கம் விசுவாசம் இருக்கு. எப்படியாகிலும் அவங்க ரட்சிக்கப்பட்டுறணுமே, எப்படியாவது இந்த ஜனம் ரட்சிக்கப்பட்டுறணுமே, எப்படியாவது இந்த தேசத்தில் ஜனங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ளணுமே, எத்தனையோ ஜனங்கள் கண்கள் திறக்கப்படணுமே. ஆண்டவர் தேவனை அறியாமல் எத்தனை பேர் தன் மனமோன போக்கில் வாழ்கிறார்களே, அந்த மக்கள் மேல உள்ள பாரம் ஏற்படும். உண்மையான விசுவாசம் ஒரு ஜனங்களுக்குள்ள பாரத்தை ஏற்படுத்தி அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லிடணுமே, அவங்க ஏசப்பாவை அவங்களுக்கு அறிவிச்சிடணுமே, அவங்க மெய்யான தேவனை கண்டிரணுமே, அவங்க பாவம் மன்னிக்கப்படணுமே, நித்திய ஜீவனை கண்டிரணுமே. இயேசு வரும்போது அந்த மக்கள் எல்லாம் கர்த்தரை தேடி அவர் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும் என்ற அந்த விசுவாசமும் என்ன செய்ய சேர்ந்ததான் விசுவாசம். நல்ல கவனி, விசுவாசம் என்ன செய்கிறது? ஒன்று, ரட்சிப்பை பெற்றுக்கொள்றதுலையும் விசுவாசம், ரட்சிப்பை கொடுப்பதிலும் விசுவாசம். நீங்க உண்மையான விசுவாசம் உள்ள ஆளா இருந்தா மற்றவங்களுக்கு இந்த சந்தோஷத்தை, இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க அந்த விசுவாசம் தூண்டும். உங்களுக்குள்ள மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணுன்ற எண்ணம் தோன்றாமல் இருக்குன்னா விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். விசுவாசம் இருந்தா மற்றவங்களுக்கு சொல்லணும்னு தோணிட்டே இருக்கும். எத்தனை பேருக்கு புரியுதா? விசுவாசம் நமக்குள்ள என்ன செய்யும்? பிறருக்கு சுவிசேஷத்தை சொல்றதுக்கு தூண்டிட்டே இருக்கும். இந்த பைபிள் அப்படிதான் இருக்கு. நற்கிரியைகளை செய்யும்படி நம்மை உருவாக்கி இருக்கிறார். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. மற்றவங்களை ரட்சிக்கிறார் அப்படின்ற விசுவாசம் மட்டும் இருந்தால் போதாது, அந்த விசுவாசம் கிரியைகளாக என்ன செய்யணும்? மாறணும். ஆண்டவர் என்னை மட்டுமல்ல என் அன்பனையும் ரட்சிப்பார், என்னை மட்டுமல்ல என் சொந்தத்தையும் ரட்சிப்பார். இயேசு என்னை மட்டுமல்ல மற்றவர்களையும் ரட்சிப்பார் அப்படின்னு நான் விசுவாசத்துக்கிட்டே இருந்தா அந்த விசுவாசம் பொய்யானது. அந்த விசுவாசம் எப்போ கிரியைகளாக செயலாக மாறுதோ அப்போதான் விசுவாசம் ஒரிஜினல் விசுவாசம். உங்களுக்கு புரியும்படியா நான் சொல்றேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியும்படி சொல்ல நினைக்கிறேன். என் மனசுக்குள்ள நான் விசுவாசம் மட்டும் வச்சுட்டே இருந்தா அந்த விசுவாசம் வெறுமையானதாய் மாறுது. எதை பற்றி விசுவாசிக்கிறேன்? என் இயேசு எனக்கு மட்டுமல்ல அவங்களுக்கு இயேசு. எனக்கு மட்டும் பாவ மன்னிப்பு இல்லை, அவங்களுக்கு பாவ மன்னிப்பு. அவங்களும் ஆண்டவருடைய பிள்ளையாகணும், அவங்களும் பாவ மன்னிப்பு பெறணும், அவங்களும் இந்த நித்திய ஜீவனை மகிழ்ச்சியை காணணும் அப்படின்னு நான் மனசுக்குள்ள விசுவாசிக்கிறது மனசுக்குள்ளேயே முடிஞ்சு போச்சுன்னா பயன் இல்லை, அது உண்மையான விசுவாசம் இல்லை. அந்த விசுவாசம் அது செயலா மாறணும், செயலா மாறணும். எப்போ நான் விசுவாசிக்கிறது செயலா மாறுதோ அப்பதான் விசுவாசம் ஒரிஜினலானது, உண்மையான விசுவாசமாகுது. அந்த விசுவாசம் செயல்பட வைக்கிறது. நான் மனசுக்குள்ள நினைச்சிட்டே இருக்கிற அந்த விசுவாசம் எனக்குள்ள செயல்பட்டு பிறருக்கு அந்த சுவிசேஷத்தை நான் அறிவிக்கிறேன் இல்லையா, அப்ப அது செயலா மாறுது. மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லாமல் இருப்பதற்கான காரணம் என்ன? இந்த இயேசு நல்லவர்னு தெரியுமா? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஆண்டவர் நல்லவர்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இல்லைன்றவங்க கை வைத்துங்க. அப்படி யாருங்க இல்லை? இயேசு நல்லவர்னு எல்லாருக்கும் தெரியுது. நான் அதை நம்புறோம். அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கு. இந்த விசுவாசம், கர்த்தர் நல்லவர்ன்ற விசுவாசம் உண்மையானதா, அது சரியான விசுவாசம் தானா அப்படின்னா இந்த நல்லவரை மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? சொல்லணும். அப்பதான் அந்த விசுவாசம் ஒரிஜினல். நான் நம்புறேன், அப்படித்தானே? நான் நம்பாத ஒண்ணே மற்றவங்களுக்கு நான் செய்ய மாட்டேன்ல.
நீங்கள் ஒரு ப்ராடக்டை நீங்கள் வந்து வச்சுருக்கீங்கன்னு வைங்களேன். போஸ் பிரதர் அவங்க வந்து ஊறுகாய், தரமான ஊறுகாய் தயாரிக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு போனீங்கன்னா வாசல்லே ஸ்மெல் அடிக்கும், அங்கேயே வந்துடும், தா ஓடியா ஓடியா ஓடியான்னு கூப்பிடும். அவ்வளோ வாசனையான ஊறுகாய் தயார் பண்ணுறாங்க. நல்லா கவனிங்க. அவர் வந்து ஊறுகாய் வச்சிருக்காருன்னா, விசுவாசிக்கிறாருன்னா, வீட்டில் மட்டும் ஊறுகாய் வச்சுக்கிட்டே இருந்தாருன்னா என்ன ஆகுறது? அவருடைய ஊறுகாய் தரமான ஊறுகாய்ன்றத, ஊறுகாய்னா பிறருக்கு என்ன செய்கிறாரு? வியாபாரம் கொடுக்குறாரு, மற்றவங்களுக்கு கொடுக்குறாரு. அந்த ஊறுகாயின் மேலே அவருக்கு நம்பிக்கை இருக்கிறதுனால கொண்டு போய் கொடுக்குறாருல்ல. நீங்களும் உங்களுடைய ரட்சிப்பை, சுவிசேஷத்தை உங்களுக்குள்ளே வச்சிருந்தீங்கன்னா, நீங்கள் அந்த சுவிசேஷத்தை இன்னும் என்ன செய்யலை? நம்பலை. அது மேலே உங்களுக்கே நம்பிக்கை இல்லை. நீங்கள் வச்சிருக்கிற சுவிசேஷத்தின் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் தைரியமாக அந்த சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு கொடுப்பீங்க. இந்த சுவிசேஷம், இந்த ரட்சிப்பின் சுவிசேஷம், சத்தியம் என்பது எனக்கு மட்டும் கிரியை செய்வதல்ல, இந்த உலகத்துக்கே அந்த சுவிசேஷம் கிரியை செய்யும். என் நண்பருக்கு அது உதவி செய்யும். அந்த சுவிசேஷம் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் நான் நம்புறேன். அதான் விசுவாசம். நான் என் சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறேன், அது அநேகருடைய வாழ்வை செழிப்பாக்கும். இந்த சுவிசேஷம், இந்த இயேசு அநேகருடைய கண்ணீரை துடைப்பார், அநேகர் பாவத்தை மன்னிப்பார், அநேகருடைய வாழ்வை செழிப்பாக்குவார், அநேகர் குடும்பத்தை வாழ வைப்பார். இந்த சுவிசேஷம் அநேகரை நரகத்துக்கு தப்புவிக்கும். இந்த சுவிசேஷத்தின் மேல் எனக்கு ஆழமான நம்பிக்கை இருக்கு. இந்த சுவிசேஷத்தின் மேல அவ்வளோ பெரிய சுவிசேஷத்தை நானே வச்சுட்டே இருந்தேன்னா, நான் அப்போ இந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்கலை. அப்போ இந்த சுவிசேஷம் எவ்வளோ பெரிய நன்மை, பொக்கிஷம் நான் உணர்ந்தேன்னா நிச்சயமாக அதை எல்லாருக்கும் கொடுப்பேன், அது எல்லாருக்கும் சொல்லுவேன். நான் சொல்லாமல் வச்சிருக்கேன்னா இந்த சுவிசேஷத்தில் எனக்கே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். தேவ பிள்ளை, இந்த காலவெளியில் சொல்கிறேன், நீங்கள் பெற்றுக்கொண்ட இந்த சுவிசேஷத்தை, நீங்கள் ஏற்றுக்கொண்ட இந்த நம்பிக்கையை, இந்த சத்தியத்தை, ஆழமான நம்பிக்கையை, ஜீவனுள்ள வார்த்தைகளை, ஆண்டவராகிய ஸ்தோத்திரம் பாக்கியமான இயேசுவை நீங்கள் பிறருக்கு சொல்லாத வரைக்கும் நீங்கள் அவர்கள் மேல் நம்பிக்கை குறைவாக வச்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்கள் விசுவாசம் ஒரிஜினலாக இருக்கணும்னா இந்த சத்தியத்தை மற்றவங்களுக்கு கட்டாயம் சொல்லணும். ஏன் சொல்ல முடியல? ஏன் அநேகர் இந்த சுவிசேஷத்தை சொல்லவில்லை? நீங்க சொல்லலாம், ஏன் சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு சொல்றதில்லை? பிரதர், சிஸ்டர், சொல்லுங்க. நீங்க சொல்றீங்களா? உங்களை கை தூக்க சொல்லலை, ஒரு சிலர் தான் எப்பமாச்சு. ஆனால் பெரும்பாலானவர்கள் சுவிசேஷம் மற்றவங்களுக்கு சொல்லலை. ஏன்? காலையில் எழும்புகிறோம், பரபரப்பாக பாக்ஸில் சாப்பாடு அடைச்சிட்டு ஓடுறோம், பிள்ளைகளை ரெடி பண்ணுறோம், வீடு பரபரப்பாக இருக்குது, வேலைக்கு போகிறோம், உண்மையாக வேலை செய்கிறோம், வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வாரோம், குடும்பத்தை பார்க்கும், மறுபடியும் தூங்குகிறோம், காலையில் எந்திக்கும், அதே மறுபடியும் வாரத்தில் 7 நாள் இதுதான் என்ன செய்யுது? ஓடிட்டே இருக்கு. இதுக்கு இடையில என்னுடைய சுவிசேஷத்தை, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நான் யாருக்காவது எங்கேயாவது சொல்லியிருக்கிறேனா? உங்களை நீங்களே ஒரு வார்த்தை கேளுங்க. கடைசியா நான் இயேசுவின் சுவிசேஷத்தை நான் மற்றவங்களுக்கு சொன்னது என்னைக்கு? நான் கடைசியா நான் சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு சொன்னது என்னைக்கு? உங்க மனசாட்சி உங்களை சொல்லுதா? நான் மறுபடியும் சொல்றேன், சத்தியத்தை, சுவிசேஷத்தை சொல்லாத வரை உங்கள் விசுவாசம் உண்மையானதா இருக்க முடியாது. உண்மையான விசுவாசம் சத்தியத்தை மறைக்காது. உண்மையான விசுவாசம் சுவிசேஷத்தை மறைக்காது, சுவிசேஷத்தை சொல்லும், பிறருக்கு சொல்லித்தான் தீரும். இந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்லாததற்கு உண்மையான காரணம் என்ன? நம்பர் 1, நீங்க சொல்லலாம், இதனாலதான் சுவிசேஷம் சொல்ல முடியல பாஸ்டர், வம்புல மாட்டி விடுற மாதிரி இருக்கும். இல்லை, உங்களை பற்றி சொல்ல வேண்டாம், மற்றவங்க ஏன் சொல்ல மாட்டேன்றாங்கன்றதையாவது சொல்லாமல்ல. சுவிசேஷம் சொல்வதற்கு எது தடையாக இருக்கு இன்னைக்கு? ஏம்மா எதையாவது சொல்லிவிடுவாங்க பாஸ்டர். சுவிசேஷம் சொல்லிட்டோம்னா யாராவது எதையாவது, நிறைய பேர் மனசில் அது என்ன செய்யுது? நிறைய பேர் மனசில் அது இருக்கு. நம்ம போய் எனத்தையாவது ஒன்று சொல்ல, அவங்க எதையாவது வாயை மூடுன்னு சொல்ல, உனக்கு இது தேவையான்னு சொல்ல, உன் வேலையை பார்த்துக்கிட்டு போன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன செய்யறது அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு பயம் என்ன செய்யுது? இருக்கு. வேற
உன்னோட அதான் அதில் தான் அது வருது. இப்போ சொன்னதில் ஓனமா உன்னட்ட மட்டும் வச்சுக்கோ. எதையாவது சொல்லிடுறாங்கல்ல, அதுக்கு பயந்துக்கிட்டு என்னமாவது ஒன்று சொல்லிடுவாங்களேன்ட்டு பயந்துக்கிட்டு சொல்லாமல் இருக்கு. இது சரிதானா? இது சரிதானா? இது அப்படி அது அப்படி செய்கிறவங்க செய்கிறது சரிதானா? இல்லை. ஏன்னா மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னு நமக்கு என்ன இருக்குது? ஏன்னா இயேசு கிறிஸ்து தன் சிலுவையை தன்னையே ஒப்பு கொடுத்துட்டாரு. அவர்லாம் அதெல்லாம் பார்த்துருந்தாருன்னா, அவர் கூச்சம் பட்டிருந்தாருன்னா சிலுவையில் தொங்குறதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்துருக்க மாட்டாரு. அவமானங்கள் எல்லாவற்றையும் சகித்து கொண்டாரு. அந்த இயேசுவுக்காக மற்றவங்க சொல்லிட்டு போகிறாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏற்றுக்கொண்டால் சந்தோஷம், ஏற்றுக்கொள்ளாட்டாலும் பரவாயில்லை. ஆமென், அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது எதையாச்சும் சொல்லிடுவாங்களோன்னு பயப்படுற நீங்கள் சொன்னதுனால அவங்க ஏற்றுக்கொண்டு விட்டால் அது என்னவாக இருக்கும் யோசித்து பாருங்க. நீங்கள் ஏன் இப்படி யோசிக்கிறீங்க? விசுவாசம் பட்டுங்க, அப்படி யோசிக்க கூடாதா? நான் சொல்கிறதுனால அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்களே, ஏன் அவங்க இவ்வளோ நாள் ஏன் சொல்லலை, நானும் வரட்டுமா சர்ச்சுக்குன்னு அப்படி சொன்னால் நீங்கள் என்ன நினைப்பீங்க? உங்கள் மனசு என்ன சொல்லும்? அந்த டைமில் என்ன சொல்லும்? நல்ல வேலை சொல்லிவிட்டான்ப்பா, நான் சொல்லாமல் இருந்திருந்தேன்னா என்ன ஆகிறது? அப்படி தோணும். உங்களுக்கு தெரியுமா, எல்லாரும் எதையாவது சொல்லுவாங்கன்னு நினைக்காதீங்க. எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் நீங்களும் நானும் கூட ஒரு காலத்தில் நமக்கு யாராவது ஒருத்தர் சொன்னாங்க, அப்படி தானே? எதையாச்சும் சொல்லிடுவாங்கன்னு நம்மளை பார்த்து யாராவது நினச்சி நமக்கு ஏசப்பா சொல்லாமல் விட்டுருந்தாங்கன்னா எத்தனை பேர் யோசிக்கிறீங்க? இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் சுயநலம் மாதிரி மற்றவங்களுக்கு சுயநலம் இருந்தால் நம்ம என்ன வருது கதை? மற்றவங்க என்னமாச்சும் சொல்லிடுவாங்கன்னு நீங்கள் நினச்சி மற்றவங்களுக்கு சொல்லாமல் இருக்கிறீங்களே, நமக்கு ஒருத்தர் சொன்னாங்கல்ல, அவங்களும் அதை மாதிரி நினச்சிருந்தா நம்ம கதை என்ன ஆகிறது? நமக்கு யாரோ ஒருத்தர் என்னமோ நினச்சிட்டு போட்டும், இந்த இயேசுவை சொல்லிடணும்னு நமக்கு ஒருத்தர் சொன்னாங்கல்ல. உங்களுக்கெல்லாம் ஒருத்தர் சொன்னாங்களா? அவங்கள நீங்கள் நன்றி மறக்காமல் அவங்கள ஞாபகம் வச்சுக்கணும். உங்களுக்கு யாரோ ஒருத்தர் இந்த இயேசுவை சொன்னாங்கல்ல, அவங்க பேரை மறந்துடாதீங்க, அவங்களுக்காக ஜெபிங்க. அல்லேலூயா. அதுருபன் அப்படின்ற ஒரு பேர் எனக்கு மறக்காத பேர். அதுருபன் அப்படின்ற பேர் எனக்கு மறக்காத பேர். ஏன்னா நாங்கள் ஒரு வாடகை வீட்டில், காம்பவுண்டு வீட்டில் தூத்துக்குடியில் இருக்கும்போது அந்த காம்பவுண்டினுடைய ஓனருடைய சொந்தக்காரர் ஒருத்தர், அவர் தான் அதுருபன். அவர் விசுவாசி. அவர் அந்த வீட்டுக்கு வந்து தண்ணி எடுக்க வருவார். சைக்கிளில் 2 குடம் போட்டு தண்ணி சைக்கிளில் எடுத்துகிட்டு போவார். வரும்போதெல்லாம் அவர் எங்கள் சித்தப்பாவுக்கு நண்பர். எங்கள் குடும்பத்தை பார்க்கும்போதெல்லாம் இந்த இயேசுவை எங்களுக்கு சொல்லிகிட்டே இருப்பார். எங்கள் அம்மா அவர் போன பிறகு அவரை திட்டும், இந்த மனுஷனுக்கு வேற வேலையே இல்லை, காலையிலே வந்து சேர்ந்துடுறான் அந்த ஆள், தண்ணி எடுத்துட்டு போக வேண்டியது தானே, ஏசு அப்படி செய்கிறார் இப்படி செய்கிறாருன்ட்டு இருக்கான்னு எங்கள் அம்மா வீட்டுக்குள்ளே திட்டுவாங்க. போன பிறகு நேரில் திட்ட மாட்டாங்க. ஆனால் எங்கள் அம்மா பேசுகிறத கேட்கும்போது தெரியுமில்ல, ஆவலாக கேட்குறதுக்கும் வேண்டா வெறுப்பாக கேட்குறதுக்கு வித்தியாசம் தெரியுமில்ல. எங்கள் அப்பா வேண்டா வெறுப்பாக அதை கேட்டாலும் அந்த பிரதர் இருக்கார்ல, அவர் டெய்லி தண்ணி எடுக்கும் போதெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பார். அவர் வெக்கப்பட்டிருந்தாருன்னா, அவர் கூச்சப்பட்டிருந்தாருன்னா, என்னமாச்சும் சொல்லிடுவாங்களோன்னு நம்மளை இப்படி வேண்டா வெறுப்பாக கேட்குறாங்களே, இவங்களுக்கு போய் ஏன் சொல்லணும்னு நினச்சிருந்தா நான் இன்னைக்கு ஊழியக்காரனாக வந்திருப்பானான்னு தெரில, என் குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருமான்னு தெரில. அந்த அதிருபன் என்ற சகோதரன், அந்த ஐயா எங்களுக்கு குடும்பத்துக்காக வெட்கப்படாம சொன்னதுனால என் குடும்பம் ரட்சிக்கப்பட்டு எங்க வீட்டில் 5 பாஸ்டர் மாறுங்க. யோசித்து பாருங்க, அதை நினைச்சு பாருங்க. ஏதாச்சும் நினைச்சிருவாங்க நீங்க நினைக்கிறீங்க. ஆனா ஒருவேளை ஆண்டவரே அன்னைக்கு உங்களை கொண்டு அவருக்கு சொல்லணும்னு நினைச்சிருந்தாருன்னா எதுக்காக தடை பண்ணீங்க? உங்களை எவ்வளவு கேவலமா நினைச்சாலும் பரவாயில்ல, இயேசுவை சொல்லி முடிச்சிருங்க. ஏன்னா அது அவங்களுக்கு ஒருவேளை அன்னைக்கு ஒரு பெரிய வாழ்வுக்கான காரணமா கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். அது ஒரு தொடக்கமாக கூட இருக்கலாம். எந்த ஒரு மனுஷன் சுவிசேஷத்தை மனசுக்குள்ள மட்டும் விசுவாசிச்சுட்டு இருக்கிறானோ அது உண்மையான விசுவாசம் அல்ல. எந்த சுவிசேஷ மனசுல விசுவாசம் அப்படி இருக்கா, ஒன்று முடிஞ்சா ஒன்று அப்படி சிலர் வரும்போது நமக்கு மனசு ரொம்ப சோர்ந்து போயிடும். பரவாயில்ல, சந்தோஷம் முடிஞ்சிட்டு நினைச்சேன், மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சே அப்படின்னு இன்னொரு பிரச்சனை அப்படி தோணும். 1 by 1 வர்றது வேற, ஒன்று முடிஞ்சு ஒன்று வர்றது வேற. சிலர் மொத்தமாக எல்லாம் ஒன்று போல சார் வரும். சிலருடைய வாழ்வில் அப்படி இருக்கணும். ஒன்று முடிஞ்சு ஒன்று வரதுன்னா கூட சமாளிச்சுட்டு இருக்கலான்னு பார்த்தா
4 பிரச்சனை மொத்தமா வந்து நிற்கும் போது பிரச்சனைகளை சமாளிக்க முடியாமல் திணறுகிற வாழ்க்கை இருக்குல்ல, அது ரொம்ப கஷ்டமானதா இருக்கும். துன்ப காலங்களிலே சொல்ல வேண்டியது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு. மத்தேயு சுவிசேஷத்தில் நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். 15ஆம் அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் ஒரு விசுவாசம் உள்ள பெண்ணை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கானானிய ஸ்திரீ. மத்தேயு 15:21 பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களில் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடிக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும் என்றார். என் மகன் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. இந்த பெண்ணுடைய விசுவாசத்தை கூர்ந்து கவனிங்க. இந்த பெண்ணுடைய விசுவாசம் எவ்வளவு ஆழமானது. அவளை பார்க்கும்போது நமக்கு அந்த விசுவாசம் வரட்டும். இயேசு கிறிஸ்துட்ட வந்து அந்த கானானிய ஸ்திரீ, யூத பெண் அல்ல, கானானிய ஸ்திரீ. அப்பொழுது அவள் இயேசு கிறிஸ்துட்ட வந்து சொல்றா, என் மகள் கொடிய வேதனைப்படுறா, அவளை சுகமாக்கணும்னு கேட்கிறா. ஆனா இயேசு கிறிஸ்து அவள் சொன்னதை கொஞ்சம் கூட என்ன செய்யல, கண்டுகொள்ளல. நல்ல கவனிங்க, அவள் இயேசு கிறிஸ்துவ கேட்டதுக்கு இயேசு கிறிஸ்து சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணல, திரும்பி கூட பார்க்கல. மன வலியை தரும் அது. நம்ம யார்ட்டையா பேசுனா நம்ம வார்த்தைகளை கண்டுக்கிடாட்டா நமக்கு கோபம் வரும், அது நமக்கு அவமானமா இருக்கும். அவங்ககிட்ட திரும்பி கூட பார்க்க மாட்டோம். நம்மளை அவமானப்படுத்துறதுக்கு சிலர் மௌனமா போயிடுறாங்க, திரும்பி பார்க்காம போயிடுவாங்க. நம்ம விஷ் பண்றதை கூட கண்டுகொள்ளாம போயிட்டாங்க. சில நேரங்களில் ஏதாவது வார்த்தை சொல்றது கூட நமக்கு வலிக்கும் பாருங்க. நம்மளை பார்த்து சில கொடிய வார்த்தைகளை சொன்னா வலிக்கும், ஆனா அந்த வலியை விட கொடுமையான வார்த்தை சொல்லாது. சிலருடைய வார்த்தை நம்மை காயமாக்கும், சில அமைதியா இருப்பதே காயமாக்கும். சில வார்த்தை நம்மை குத்தும், சில சைலண்டா இருப்பதே ரொம்ப குத்தும். கண்டுகொள்ளாமல் இருப்பது, நம்மை வேதனைப்படுத்தும்படி சிலர் மௌனமாக இருப்பது, நம்மை புறக்கணிப்பதுக்கு அடையாளம், நம்ம அவமதிப்பதுக்கு அடையாளம். பேச பேச காது கொடுக்காம கண்டுகொள்ளாம போறது ரொம்ப அவமானம். இயேசு கிறிஸ்து அவ பேசுறதுக்கு எதுவுமே சொல்லல, அவ அப்படி நிக்கா. சொன்னதுக்கு பதிலே இல்லையா? ஆமாவா இல்லையா? சில இடத்துல அதிகாரிகிட்ட போய் நீங்க பேசுவீங்க, அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. நமக்கு சார் சார் ப்ளீஸ் சார், எப்படி இருக்கும் உங்களுக்கு? அலுவலகங்களில் போய் ஒரு கையெழுத்து வாங்க நிற்கும் போது நீங்கள் சார் சார்னும் போது சும்மா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸ்கூலில் காலேஜில் மேம் மேம்ன்ட்டு இருக்கும்போது அவங்க பாட்டுக்கு அவங்க பாருங்க எப்படி இருக்கும்? வேலையை பார்த்துட்டு போடின்ட்டு வந்துடும். அந்த அளவுக்கு கோவம் வரும். ஆனால் அவள் அப்படி செய்யலை. இந்த உலகத்தான் செஞ்சிருவான், ஆனால் அந்த கானானிய ஸ்திரீ அதெல்லாம் செய்யலை. அவன் அமைதியாக இருக்கா, விடலாவா. அவளுக்கு விசுவாசம் குறைவா இருந்திருந்தா அவ போயிருப்பா, போகல. மறுபடியும் நின்று கூப்பிடுறா, ஆண்டவரே இவளை அனுப்பிவிடும் என்று மற்றவங்க எல்லாம் சொல்றாங்க. ஆனா அவ சொல்றா, காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பணும், மற்றபடி அல்ல. கானானிய ஸ்திரீயாக உனக்காக நான் வர முடியாது, இஸ்ரவேலுக்கு நான் செய்யறேன்றார். அப்போ அவளை வேறுபடுத்தி பார்க்குற மாதிரி உண்மையை ஏசு அப்படி சொல்லல, ஆனா என்ன அவ விசுவாசத்தை பார்க்கறதுக்காக ஏசு அப்படி பேசுறாரு. அவளை அவமதிக்கிற மாதிரி வார்த்தை வருது. அவ கானானிய ஸ்திரீ என்று சொல்கிறது போல வருது. அவள் வந்து, ஆண்டவரை எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். மீண்டும் கேட்கிற, எனக்கு உதவி செய்யும். அப்போ மறுபடியும் ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லதல்ல அப்படின்றார். அப்போ கூட அவ சொல்றா, ஆண்டவர் ஏன் விசுவாசம் அது நீங்க பேசுறதை கேட்டு சோர்ந்து போக மாட்டாங்க. விசுவாசம் வெளிப்புற எதிர்ப்புகளை கண்டு சோர்ந்து போகாது. உண்மையான விசுவாசம், நல்ல கவனிக்கிறீங்க, சோர்ந்து போகாது. சொல்லுங்க, உண்மையான விசுவாசம் சோர்ந்து போகாது. உண்மையான விசுவாசம் உள்ள இருந்துச்சுன்னா அது சோர்ந்தே போகாது. அற்புதம் நடக்காட்டாலும் மறுபடியும் விசுவாசிக்கும். எதிர்ப்பு வந்தாலும் விசுவாசிக்கும், போராட்டம் வந்தாலும் விசுவாசிக்கும். உண்மையான விசுவாசம் இவளுக்குள்ள அப்படி ஒரு விசுவாசம் இருந்துச்சு. நாய்க்குட்டிக்கு போறது நல்லதுன்னா நீ நாயின்னு சொல்றாரு. அவ என்ன சொல்றான்னா, ஆமா நான் நாய் தான்றா. நம்ம சொல்லுவோமா நாய் தானா? யாராவது நம்மளை பார்த்து நாயின்னா, ஆமா நான் நாய் தான் சொல்லுவீங்களா? நீ நாய், உன் குடும்ப நாய். அவளை பிடிச்சி இழுத்து குடும்பத்தில் போற இழுத்துற மாட்டோம். நம்மளை நாயின்னு சொல்ற அளவுக்கு நம்ம அவளை மோசமான ஆளா? நம்ம மாம்சம் விட்டுருமா? அது பயங்கர கோபம் வந்துருமே. ஏசுநாதரை பத்தி விசுவாசம் இவளுக்கு அப்படி இருக்கு. நீர் என்ன வேணாலும் என்னை சொல்லிட்டு போர், ஆண்டவரே என்ன வேணாலும் சொல்லுங்க, என்னை நாயின்னு சொன்னாலும் பேய் என்ன சொன்னாலும் சொல்லிக்கோங்க, ஆனால் என் பிள்ளையை நீ சுகமாக்கணும். உண்மை நான் விடுவதில்லை, ஏன்னா உங்ககிட்ட வல்லமை இருக்கு. நீங்க ஜீவனுள்ள தேவன் நம்புறேன்.
தாவீதின் குமாரன் நம்புறேன், நீ மெய்தேவன் நம்புற ஆண்டவரே, நீங்க என்ன சொன்னாலும் கேட்க நான் ரெடியா இருக்கிறேன், நான் என்ன சொன்னாலும் பரவாயில்ல ஆண்டவரேன்னு ஆண்டவர்கிட்ட நிற்கிறார். என்ன சொல்றார்? நாயா கூட இருந்துட்டு போறேன், நீங்க கொடுக்குற அந்த சாப்பாட்டுல இருந்து விழக்கூடிய மீதி துணிக்கை கூட கிடைக்குமா ஆண்டவர், அதுவாவது கொடுங்கன்னு கேட்கிறா. மேஜையிலிருந்து விழக்கூடிய துணிக்கை இருக்குல்ல, வேஸ்ட் இருக்குல்ல, மிச்ச மீதி சாப்பாடு, உங்க பிள்ளைகளுக்கு சாப்பாடை கொடுங்க, பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு செதறி போடுற கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு மீதி கிடக்கல, அதையாவது எனக்கு கொடுங்கன்னு கேட்கிறா. பைபிள் வசனத்தை படிக்கிறோம். அவர் அவளை நோக்கி, அதற்கு இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரியது. ஆண்டவர் சொல்றாரு, இதை சொன்ன பிறகு, உன் விசுவாசம் பெரியது. இந்த கானானிய ஸ்திரீ விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கு தெரியுமா? அவளுக்கு கஷ்டம், கண்ணீர், பிரச்சனை இருக்கு, ஆனால் விசுவாசம் மட்டும் குறையலை. சுகம் குறைஞ்சிருக்கு, பணம் குறைஞ்சிருக்கு, சந்தோஷம் குறைஞ்சிருக்கு, வாழ்க்கையில் எல்லாமே குறைவுதான், ஆனால் விசுவாசம் மட்டும் குறையவே இல்லை. தேவ பிள்ளை, உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் குறைஞ்சாலும் விசுவாசம் குறைஞ்சிட கூடாது. விசுவாசம் மட்டும் இருக்கட்டும். அந்த ஒன்று மட்டும் உறுதியாக இருந்துச்சுன்னா போதும், மீண்டும் எல்லாமே துளிர்த்து வரும், மறுபடியும் ஜீவன் உண்டாகும், மறுபடியும் உலர்ந்த எலும்புகள் மறுபடியும் உயிர் பெறும். அவன் பட்டு போன மரம் மறுபடியும் துளிர்க்கும். இந்த விசுவாசம் மட்டும் குறைஞ்சிட வேண்டாம். எல்லாமே இல்லைப்பா, வீட்டில் ஒன்றுமே கிடையாது, கடுகு டப்பா சும்மா கிடக்கு, பருப்பு டப்பா சும்மா கிடக்கு, அரிசி பாக்கெட் சும்மா இருக்கு, எல்லாத்துலேயும் கம்மி, ஆனால் விசுவாசம் ஃபுல்லாக இருக்கட்டும். அவை நிரம்ப பண்ணுவார் ஆண்டவர். குறைவானதெல்லாம் நிரம்ப பண்ணுகிறதான விசுவாசம் மட்டும் குறைஞ்சிட வேண்டாம். இந்த உலகத்தில் என்னவெல்லாம் குறையுதோ அதெல்லாம் நிரப்புகிற ஒன்று விசுவாசம். அந்த விசுவாசம் உங்க வாழ்க்கையில் குறைஞ்சிட வேண்டாம். இன்னும் விசுவாசிக்கிறேன். சங்கீதத்தில் தாவீது சொல்றாரு, கஷ்டம், ரொம்ப வேதனை, ரொம்ப பிரச்சனை தாவீதுக்கு. ஆனா அந்த சங்கீதத்தில் 3 இடத்துல சொல்றாரு, இன்னும் துதிப்பேன். துதிக்கிறதுக்கு என்னையா இருக்கு? கர்த்தர் நல்லவர்னு துதிக்கிறதுக்கு என்ன இருக்கு? திரும்ப திரும்ப கஷ்டம், போராட்டம், வேதனை இதெல்லாம் இருக்கும்போது நான் துதிக்கிறதுக்குன்னு என்ன இருக்கு? கர்த்தர் நல்லவர்னு சொல்றதுக்கே இங்க ஒன்றும் பிரச்சனையாக இருக்கு. எப்படி கர்த்தர் நல்லவர்னு சொல்ல? ஆனா தாவீது சொல்றான், கர்த்தர் நல்லவர், நான் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன். பிரைஸ் தி லார்ட். அவனை தான் கர்த்தர் உயர்த்தி வைக்கிறார். அவனை தான் உயர்த்தி வைக்க. உங்க வாழ்க்கையில தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறதுக்கு வாய்ப்பில்லைன்ற இடத்துல நீங்க இருக்கலாம், அந்த நெருக்கத்தில் இருக்கலாம். ஆனாலும் ஆமென், உங்கள் வாழ்வில தோல்விகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் எவ்வளவு இருந்தாலும் அதன் நடுவிலே சொல்லுங்க, இன்னும் நான் தேவனை துதிப்பேன், நான் இன்னும் கர்த்தரை துதிப்பேன், அவர் எப்பொழுதும் நல்லவர் தான், அவர் நல்லவர் தான். ஹல்லேலூயா. ஏற்கனவே வேதனை, அதுல வேற இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து நாய்க்கு போடுவதுன்னு சொல்றாரு, இன்னும் வேதனை அவர் கூட்டுற மாதிரி பேசுறாருன்னு அவன் நினைச்சாலும், இல்ல இல்ல, இந்த இயேசு என்ன சொன்னாலும் நான் ஒன்னும் சொல்ல போறதில்ல. இயேசுவே, நீர் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நீரே தேவனா இருக்கிறீர், எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, உம்மை விட்டு நான் போக மாட்டேன், நன்மை பெறாம நான் போக மாட்டேன் ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு துணை செய்யணும் ஆண்டவர்னு அப்படியே உழுந்துட்டா ஆண்டவர்கிட்ட. வெட்கப்பட்டு போகிறவர் அல்ல, சோர்ந்து போகிறவர் அல்ல உண்மையான விசுவாசி. ஹல்லேலூயா. இயேசு எனக்கு என்ன கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறேன், ஆனா உம்மை விட்டு நான் ஒருபோதும் போய்விட மாட்டேன்னு இயேசு பக்கத்துல நின்றுட்டே இருந்தா பாருங்க. இயேசு அதை பார்த்தார், இயேசு அதை பார்த்தார். உன் விசுவாசம் பெரியது. பைபிள்ல நிறைய பேர் விசுவாசத்தை இயேசு பார்த்துட்டாரு. ஆனா இவ விசுவாசத்தை பார்த்து அவர் சொல்றாரு, உன் விசுவாசம் ரொம்ப பெரிதையா, உன் விசுவாசம் ரொம்ப பெருசுன்னு சொல்றாரு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, விசுவாசம் துன்ப காலத்துல கர்த்தரை நம்ப செய்கிறது. 3வது இந்த விசுவாசம் நமக்கு என்ன செய்யும் தெரியுமா? 2 கொரிந்தியர் புஸ்தகம் 12வது அதிகாரம் 9வது வசனத்தை படிக்க போறோம். ஆமென். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். இந்த வசனத்தில் நான் வாசிக்கிறோம், பவுலுடைய விசுவாசம் என்னவா இருந்துச்சுன்னா, அன்பானவர்களே, பலவீனத்தில் விசுவாசம், பலவீனத்தில் விசுவாசம், பலவீனத்தில் தேவனுடைய வார்த்தையை நம்புவது, பலத்தில் செய்ய முடியாததை பலவீனத்தில் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை பவுலுக்கு இருந்தது. அவனுடைய வாழ்வில் இருந்த ஒரு பெரிய பலவீனம். ஆண்டவருடைய ஜெபிக்கிறான், என் பலவீனத்தை மாற்றும் என்று. ஆண்டவர் சொல்றார் அவனுக்கு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும். பலவீனம் மாற்றப்படல, பலவீனம் இருக்கத்தான் செய்து, ஆனா உன் பலவீனத்துல என் பலம் உனக்கு என்ன செய்யும்? இருக்கும். என்னுடைய பலத்தை உனக்கு நான் தர்றேன், உன் பலவீனம் இருக்கட்டும், ஆனா உன் பலவீனத்தில் என் பலன் இருக்கும்போது நீ பெரிய காரியம் செய்ய முடியும்னு கர்த்தர் அவனுக்கு சொல்லி கொடுக்கிற. அவன் சொல்ற ஒரு வார்த்தை,
கீழே சொல்றார் 10வது வசனத்துல, அந்தபடி நான் பலவீனமா இருக்கும் போது பலமுள்ளவனா இருக்கிறேன். ஏன் தெரியுமா? நான் பலவீனமா இருக்கும் போதே யாரா இருக்கிறேன்? எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க கூர்ந்து கவனிங்க. நான் பலவீனமா தான் இருக்கேன், ஆனா பலனா இருக்கேன். என்னங்க இது? பவுல் சொல்றார், நான் பலவீனமா இருக்கையில் நான் பலனா இருக்கிறேன், பலமுள்ளவனா இருக்கிறேன். பலவீனமா இருக்கும் போதே பலமுள்ளவனா இருக்கிறேன். ஏன்னா என் மாம்சம் பலவீனம் தான், அந்த பலவீனத்தின் மேல கிறிஸ்துவின் பலன் என் மேல இருக்கு, நான் அதனால பலமா இருக்கேன். கிறிஸ்துவின் பலன் என் மேல இருக்கிறதுனால என் பலவீனத்தை நான் பெருசாவே நினைக்கிறது இல்லை. எனக்கு பலவீனம் இருக்கத்தான் செய்யுது, அப்பப்ப ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருக்கு. உடம்புன்னு இருந்துச்சுன்னா ஏதாவது பண்ணதான் செய்யும், அப்பாவும் இல்லையா? ஒரு பலவீனமே இல்லாதவங்க ஒரு அலையில சொல்லுங்க. எனக்கு ஒரு பிரச்சனையும் உடம்புல கிடையாதுங்க. அப்படியே தான் இருக்கீங்களா? ஒரு பிரச்சனை கூட, ஒரு பலவீனம், ஒரு வியாதி எதுவுமே எனக்கு கிடையவே கிடையாது. 100%, 100% ஃபுல் ஆரோக்கியம் அப்படின்னு அலையில சொல்லுங்க. உங்களை முன்னாடி கூட அவார்டு கொடுக்கலான்னு பார்க்குறேன். ஒரு ஆள் கூட இல்லை. ஒரு வயசு பையன்களுக்கு அவன் ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கான், ஒரு மாதிரி முட்டுக்களை ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்குன்றான், வயிற்றுக்குள்ள குறுகுறுன்னு சத்தம் வருதுன்றான், என்னமாவது ஒன்று சொல்றான், கண்ணில் தண்ணி வடியுதுன்றான், வயிற்றுல பூச்சி இருக்குன்றான், காது வலி, கண்ணு வலி பிரச்சனை, அப்பப்ப தலைவலி, தைலத்தோட சிலது அலைஞ்சிக்கிட்டு இருக்கு, தலையில கடியில சிலர்லாம் தைலம் வச்சிருக்கா. உடம்பு இருந்தா ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருக்கும். அதை குறித்து கவலைப்படாதீங்க, அதை குறித்து கவலைப்படாதீங்க. நான் பலவீனமா இருக்கும் போதே பலமுள்ளவனா இருக்கிறேன் பவுல் சொல்றார். பலமுள்ளவன், ஏன்னா என் பலவீனத்துக்கு மேல அவர் பலம்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த பலம் எனக்கு பெருசா தெரியறதுனால என் பலவீனத்தை நான் பெருசா நினைக்கிறது இல்ல, அவர் பலம் எனக்கு பெருசா தெரியுதுன்ற அவர் சொல்றார். அப்புறம் சொல்றார் பாருங்க, கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். ஏங்க அப்படி யாராவது சொல்ல முடியுமா? என் துன்பத்தில் பிரியப்படுறேன், துன்பமே வா 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 ஆசையா இருக்கேன் அப்படின்னு சொன்ன மாதிரி சொல்றேன். அப்படி யாராவது சொல்லுவோமா? நம்ம இல்லை. ஏன் அந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கோங்க. கஷ்டமும் துன்பமும் வரணும்னு அவர் கேட்கல. ஆனா என்னன்னா, நான் பலனா இருக்கும்போது எனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்களோட நான் பலவீனமா இருக்கும்போது அவருடைய கிருபை எனக்கு நிறைய என்ன செய்யுது, கிடைக்கி. அதனால இந்த பலவீனத்தை குறித்து நான் என்ன செய்யலை, கவலைப்படலை. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, என் பலவீனத்திலும் நான் ஆண்டவர் மேலே பிரியமா என்ன செய்கிறேன், இருக்கிறேன். நான் அதை பற்றி பெருசாக நினைக்கிறதே கிடையாது. ஏன்னா நான் எப்போ பலவீனப்படுறோம் அப்போ தான் கிருபை அதிகமாக கிடைக்கின்றார். என் கிருபை உனக்கு போதும். நான் பலனா இருக்கும்போது எனக்கு கிருபை என்ன செய்யலை, தேவைப்படலை. ஆனா எப்ப பலவீனப்படுறோம் அப்ப கிருபை கிடைக்கும். அப்ப எனக்கு கிருபை கிடைக்கிறதுனால பலவீனம் இருந்தாலும் பரவாயில்லன்றார். தேவனுடைய கிருபைகளை பெற்றுக்கொள்றேன். எனக்கு ஆசீர்வாதமா இருக்கும் போதை விட நான் கஷ்டப்படும் போது ஆண்டவர் எனக்கு கிருபை நிறைய கொடுக்குறாரு. பரவாயில்ல, என்னை ஆசீர்வாதமா வச்சாலும் சரி, நான் வேதனையோடு இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் நான் அவரை பற்றி கொள்ள விரும்புகிறேன். நான் எல்லாத்திலும் பிரியப்படுறேன், என் குறைவுகளில் பிரியப்படுறேன், என் நிந்தைகளில் பிரியப்படுறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 119 2 வசனம் சொல்றாரு தாவீது, 67 71. நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் நம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். அநேக நேரம் நம்முடைய குறைவுகள், நிந்தைகள், அவமானங்கள், உபத்திரவங்கள் நமக்கு நன்மை உண்டாக்குது. கஷ்டமா தான் இருக்கு, அவமானப்படும் போது கஷ்டமா தான் இருக்கு, கண்ணீர் வருது. நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய வேதனைகள் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அவைகள் மூலமா நம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன்னு சொல்றார். 67வது வசனம் என்ன சொல்லுது? 119 67 என்ன சொல்லுது? நான் உபத்திரப்படுவதற்கு முன்பு வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்க. அப்ப உபத்திரம் நல்லதா கெட்டதா? ஏங்க உபத்திரம் நல்லதா கெட்டதா? சொல்ல மாட்டேங்கல, பயப்படுறீங்களோ? உபத்திரவம் நல்லதா கெட்டதா? பைபிள் என்ன சொல்லுது? உபத்திரம் படுறதுக்கு முன்னாடி வழி தப்பி தெரிஞ்சையா, எப்போ உபத்திரம் வந்ததோ அப்பதான் அவர் பாதத்தை பிடிச்சுக்கிட்டேன், அப்பதான் ஆண்டவரேன்னு வாரேன், அப்பதான் கர்த்தாவே இறங்கும்ன்றேன், அப்பதான் ஜெபம் கூடுது, அப்பதான் வசனத்தை வாசிக்கிறேன். பிரச்சனை வந்த பிறகுதான் கர்த்தரே கர்த்தர்னு அதிகமா அவர்கிட்ட நெருங்குறேன். சுமூகமா போகும்போது கர்த்தரை கண்டுகொள்ளாம போயிடுறேன். உபத்திரம் வந்துச்சுன்னா நான் ஆண்டவரை தேடுறேன் அதிகமா. உபத்திரம் வர்றதுக்கு முன்னாடி வழி தப்பி தெரிஞ்சேன்றார். அப்போ உபத்திரம் வந்தது தாவீதுக்கு நல்லதா போச்சு. நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்கள் உபத்திரம் வந்தது நல்லதா போச்சு. அதுக்காக வா வா வான்னு உபத்திரத்தை கூப்பிடுறது இல்லை. ஆனா அவர் கையில விட்டுருங்க.
எப்போ நம்மளை அவர் எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்தட்டும். கையை உயர்த்தி, ஆண்டவரே நீர் எப்படி நடத்தணுமோ உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுத்துரு ஆண்டவரே. ஏன்னா அவர் நடத்தினார்னா கரெக்டாக நடத்திடுவார். நம்ம வண்டி ஸ்டேரிங் நம்ம பிடிக்க வேண்டாம், அவர் பிடிக்கட்டும்னு சொல்கிறேன். நம்முடைய வாழ்க்கையின் சக்கரத்தை அது என்ன சொல்றது, வட்டையா ஸ்டேரிங் சொல்லுவோம்ல, பஸ்ஸில் ரவுண்ட் இருக்குல்ல, பஸ்ஸில் நம்ம ஏறி உட்காந்துக்கிட்டு இயேசுவே என் கையை பிடியும்ல, என் கையை விட்டுருங்கப்பா நீங்கள் அதை பிடிங்கன்னு சொல்லணும். நம்முடைய வாழ்க்கையை அவர் ஓட்டட்டும், அவர் நடத்தட்டும். நான் நடத்துறது இல்லை, நான் நடத்தினா நான் தப்பா நடத்திடுவேன். ஆனால் அவர் நடத்தினா சரியா நடத்துவார். எந்த இடத்துல எப்படி நடத்தணும் அவருக்கு தெரியும். விசுவாசமானது பலவீனத்திலும் தேவனுடைய வார்த்தைகளை நம்புவது. அந்த விசுவாசம் அப்படி செய்து. அதனால சோர்ந்து போகாதிருங்கள். உபத்திரவங்களும் பாடுகள் வரும்பொழுது கஷ்டமா இருந்தாலும், ஆண்டவரே இவைகளிலே உம்முடைய பலத்தால் நிரப்பும் ஆண்டவரே, உம்முடைய கிருபை எனக்கு தார். நீங்க எப்பெல்லாம் பலவீனப்படுறீங்களோ, எப்பெல்லாம் வருத்தப்படும், எப்பெல்லாம் அவமானங்களை நிந்தைகளை சகிக்கும், அப்பெல்லாம் அவருடைய கிருபை உங்களுக்கு அதிகமாக கத்தர் கொடுக்கிறாருன்னு பைபிள் சொல்லியிருக்கு. அன்பானவர்களே, நான்காவது இந்த விசுவாசம் நமக்கு என்ன உதவி செய்கிறதுனா, தடைகளையும் தாண்டி கடக்க செய்யும். இந்த விசுவாசம் எத்தனை தடை வந்தாலும் அதெல்லாம் தாண்டி கடக்க பண்ணும். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை படிக்க போறோம். லூக்கா சுவிசேஷம் 18:27. மனுஷரால் கூடாதவைகள் தேவனாலே கூடும். ஒரு பெரிய சம்பவம் தான், நான் சுருக்கமா சொல்லிடுறேன். ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது கடினம்னு சொல்றார். அது ஊசியின் காதிலே ஒட்டகம் நுழைவது போல இருக்குன்னு சொல்றார். அப்படின்னா யார் ரட்சிக்கப்படக்கூடும்னு சீஷர் கேட்கிறாங்க. மனுஷரால் கூடாது, தேவனாலே கூடும். ஒரு விஷயத்தை நடக்காது முடியாதுன்னு அப்படிதான் இருக்கு. யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க இது நடக்காது. ஊசியினுடைய அந்த காதுக்குள்ள ஓட்டைக்குள்ள ஒட்டகம் போகுமான்னு, நூல் போறதே பெரிய பாடா இருக்குங்க. டெய்லர் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அந்த ஊசி நூல் குறுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அது ஒட்டகம் போகுமான்னு கேட்டா என்ன சொல்ல முடியும்? அப்படின்னு என்ன அர்த்தம்? நடக்காது, நடக்கவே நடக்காது. உலகத்தின் பார்வையில் நடக்காது. ஆனா ஒட்டுமொத்த உலகமே நடக்காதுன்னு சொன்னாலும் ஆண்டவர் இருந்தாருன்னா, விசுவாசம் இருந்துச்சுன்னா அது நடக்கும். அல்லேலூயா. இதுதான் சத்தியம், இதுதான் சத்தியம். ஆச்சரியப்படத்தக்கதாக இது எப்படி நடந்தது என்று கேட்கும் அளவுக்கு எத்தனை தடை இருந்தாலும், நடக்கவே நடக்காதுன்ற இடத்துல போராட்டமும் தடையும் பிரச்சனையும் இருந்தாலும், தடைகளை தாண்டி நடக்க வைக்கிறவர் நம்முடைய தேவனா இருக்கிறார், நம்முடைய தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யோனா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஒரு சம்பவத்தை சொல்லிடுறேன். நடக்கவே நடக்காதுன்னு ஒரு சம்பவம் இருக்கு. என்னன்னா, நினைவே பட்டணம் அழிக்கப்பட போகுது. அது தப்ப வழி இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு பாவம் பெருகி இருக்கு. ஆண்டவரே அழிக்கணும்னு சொல்லிட்டாய். 40 நாள்ல நினைவே பட்டணம் கவிழ்க்கப்பட்டுரும். யோனா பிரசங்கம் பண்றார். இதுதான் நடக்க போகுது. எல்லாருக்கும் தெரியும், இந்த பட்டணம் காப்பாற்றப்பட வழியே இல்லை இல்லை இல்லை. அன்பானவர்களே, ஆனாலும் விசுவாசத்தோடு உபவாசம் பண்ணி அந்த பட்டணத்தார் ஜெபம் பண்றாங்க. நினிவே பட்டணத்தார், அந்த பைபிள் அந்த 5ஆம் வசனம் சொல்லுது, விசுவாசத்தோட அவர்கள் ஜெபித்தார்கள், உபவாசித்தார்கள். கர்த்தரோ நடக்காது அப்படின்னத நடத்தினார் ஆண்டவர். அந்த பட்டணம் தப்புவிக்கப்பட்டது. ஏங்க, யோனா கூட நம்பலங்க நடக்கும்னு, ஆனா நடந்துச்சு. இந்த பட்டணம் காப்பாற்றப்படும் யோனாவே நம்பல. யோனாவுக்கு கோபம், அவர் தப்பு வச்சுட்டாரு. நடக்காத ஒண்ண, நடக்கவே முடியாத ஒண்ண, எல்லாரும் நடக்காதுன்னு நம்பின ஒண்ண நடக்க வச்சது நினிவே பட்டண மக்களுடைய விசுவாசம் உள்ள ஜபம். ஜபம் நடக்காதுன்றத நடக்க வைக்கும். சொல்லுங்க, கையை உயர்த்தி, நடக்காதுன்றதை நடக்க வைக்கிற விசுவாசம் உள்ள ஜபம். ஹல்லேலூயா. ஓ, கர்த்தர் நல்லவர், அப்படி செய்வார் தேவனுடைய பிள்ளைகளே. 5வது நான் சொல்றேன், இந்த விசுவாசம் கிரியை செய்ய தூண்டும். இந்த விசுவாசம் கிரியை செய்ய தூண்டுகிறது. ஸ்தோத்திரம். 6வது நான் சொல்றேன், 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் 13வது வசனம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை படிக்க போறோம்.
எல்லாரும் நிறைய பேர் படிச்சு இந்த வசனத்தை, ஏன்னா அவ்வளவு முக்கியமான வசனம் போல எல்லாரும் இந்த வசனத்தை நிறைய பேர் படிக்கிறது என் காதுகளில் விழுந்தது. இந்த வசனம் முக்கியமான வசனம். மனுஷருக்கு நேரிட சோதனை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. எனக்கு ரொம்ப சோதனைன்னு சொல்றவங்க இந்த வசனத்தை கவனிங்க. ரொம்ப சோதனைக்குள்ள இருக்கிறன்றவங்க முதல்ல ஆண்டவர் சொல்றாரு, மனுஷருக்கு நேரிட சோதனை அல்லாமல் வேற சோதனை வரல. புதுசா ஒன்றும் வரல, எல்லாருக்கும் நடக்கிற சோதனை உனக்கு வந்திருக்கு. 2, தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக உங்களை சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் இடம் கொடாமல். திராணிக்கு மேல கர்த்தர் சோதிக்க மாட்டாராம். ஆமாவா இல்லையா? 2-3 வயசு பிள்ளைக்கு அவங்க தாய் என்ன சுமையை கொடுப்பாங்களோ அதைத்தான் கொடுப்பாங்க. தாய் 25 கிலோ அரிசி சிப்பத்தை எடுத்து 5 வயசு பிள்ளை தலை மேலே வச்சு சுமக்க சொல்ல மாட்டாங்க. தாய்க்கு தெரியும் என் பிள்ளைக்கு எவ்வளவு சுமக்க முடியும் என்று. முன்னாடியெல்லாம் தண்ணி எடுக்கிற பழக்கம் உண்டு. சகோதரிமா இடுப்பில் தண்ணி குடம் வச்சு தண்ணிக்கு போவாங்க. இந்த பொடுசுக்கு என்ன செய்யாமல் நானும் தண்ணி எடுக்க வரணும். அப்போலாம் அதுக்குன்னு ஒரு தனியாக குடம் ஒன்று வச்சுருந்தாங்க தெரியுமா, சின்ன சின்ன குடமாலாம். அந்த குடத்துக்கு இடுப்பில் வலிக்கிக்கிட்டே போகும், அந்த பிள்ளையெல்லாம் தூக்கிக்கிட்டு அது சுமக்கும். அது மாதிரி தாய் சின்ன குடத்தை கொடுக்குற மாதிரி இயேசு கிறிஸ்து கூட நம்ம வாழ்வில அநேக நேரங்களில் திராணிக்கு மேலாக அவர் நம்மளை என்ன செய்யறது இல்லையா, சோதிக்கிறது இல்லை. திராணிக்கு மேலே சோதிக்கும். உன்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் சோதிக்கிறார். அதுவும் எதுக்குன்னா உன்னை உயர்த்துறதுக்காக தான் சோதிக்கிறார், உன்னை அழிப்பதற்காக சோதிக்கிறது இல்லை. தேவன் தருகிற சோதனை அழிப்பதற்கானதல்ல, உருவாக்குவதற்கானது, மகிமைப்படுத்துவதற்கான சோதனை. கவனிக்கும்படி கேட்கிறேன். அது மட்டும் இல்லை, அந்த சோதனை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் என்ன செய்யறாரு, கொண்டு போ. சோதனை வரும்போது அந்த சோதனையிலிருந்து நம்ம தப்பிச்சுக்கிற வழியையும் கர்த்தர் என்ன செய்யறாருன்னா கொடுத்துரு. ஒரு நாள் கவலைப்படாதீங்க, தேவன் சோதனைகளை ஜெயிப்பதற்கு உதவி செய்யும்படி இந்த விசுவாசம் நம்மளை தூண்டிவிடும். உண்மையான விசுவாசம் உங்களுக்கு இருக்கும்னா சோதனைகளை நீங்க ஜெயிப்பீங்க. 1 யோவான் 5:4 வாசிக்கிறோம், விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். சோதனை, பிரச்சனை, பிசாசின் வல்லமை, பாவம், நமக்கு எதிரான போராட்டங்கள், இவைகளெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப தேவை விசுவாசம் தேவை. பாவத்தை ஜெயிக்கன்னா விசுவாசம், பிசாசு ஜெயிக்கன்னா விசுவாசம். விசுவாசம் இல்லாம நீங்க ஜெயிக்க முடியாது. எனவே விசுவாசத்தை உடையவளாய் காண செய்வாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ண போறோம். இந்த கால வேளையில, இந்த முதல் ஆராதனையில எல்லாரும் எழுமின்று கைகளை உயர்த்தி இருக்கிற இடத்துல கொஞ்சம் எழுமி நிற்கலாமா? ரொம்ப நேரம் உட்காந்துட்டோம் இல்லையா? கொஞ்சம் அப்படியே அசைந்து கத்தர கைகளை உயர்த்தி இந்த விசுவாசத்தை ஆழமா எனக்கு தாங்க, இந்த விசுவாசத்தை எனக்கு அதிகமா எனக்கு தாங்க ஆண்டவரே. கத்தர் மிகவும் நல்லவர், கத்தர் மிகவும் நல்லவர். ஹல்லேலூயா சொல்லி ஜெபம் பண்ணுவோம். கத்தர் நல்லவர் ஆண்டவரே. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியது, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, செயல்களிலே விசுவாசம் வரணும். செயல்களில் விசுவாசம் வரலன்னா அது வேஸ்டா போயிடும். என் விசுவாசம் ரட்சிப்பை கொடுப்பதிலும் இருக்கட்டும். நான் விசுவாசத்தை பெற்றுக்கொள்றது விசுவாசத்தில் பெற்றேன், ஆனால் கொடுக்கறதுல விசுவாசம் எனக்கு வரட்டும். துன்ப காலத்தில் என் விசுவாசம் அதிகமாகட்டும். கர்த்தர் என்னை கைவிட மாட்டாருன்னு நம்ப விரும்புகிறேன். கானானிய ஸ்திரீ எவ்வளவு துன்பத்திலையும் இயேசு விட்டுறவே இல்லை. எத்தனை முறை அவர் உதாசனப்படுத்தினாலும் இன்னும் இயேசு பக்கத்தில் நின்றுட்டே இருந்தா. நீங்களும் நானும் கூட நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு துன்ப துயரங்கள் வந்தாலும் இயேசுவை விட்டு ஓடிவிட மனதில்லை. இயேசுவோடு நின்று கொண்டுதான் இருக்கிறேன். அவர் என்ன சொன்னாலும் என் காதுகளில் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். ஆண்டவரே, என் விசுவாசமானது உம்மை விட்டு ஓட விடாது, உன் பக்கத்தில் நிற்க செய்கிறது அந்த விசுவாசம். என் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். சொல்லுங்க, என் தேவன் என்னை கைவிட மாட்டார். இப்ப சொல்லுங்க, இப்ப சொல்லு மகளே, சகோதரி, இப்ப சொல்லி சகோதரி, இப்ப சொல்லுங்க, இயேசு என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார். என் குடும்பத்தை அவர் கைவிட மாட்டார், என்னை விட்டுவிட மாட்டார். நம்புற அன்னைக்கு இந்த கால வேளையில என் விசுவாசம் ஆழமாகட்டும், என் விசுவாசம் பெருகட்டும். ஹல்லேலூயா. என் விசுவாசத்தின்படி என்னை தேவன் கைவிட மாட்டார். என் பலத்தில் விட என் பலவீனத்தில் என் தேவன் எனக்கு அதிகமாக கிருபை கொடுக்கிறாரு. நான் எப்பெல்லாம் பலவீனப்படுறோம் அப்போ ஆண்டவர் கிருபை அதிகமாய் தருகிறார். நான் எப்பெல்லாம் சோர்ந்து போறேன் அப்பெல்லாம் என் கிருபை அதிகமாய் கர்த்தர் கொடுக்கிறார். எப்போ எனக்கு தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்கோ அதை விட என் தேவைகள் சந்திக்கப்படாத போது என் கிருபை எனக்கு கிருபை அதிகமாய் கொடுக்கிறார்.
நான் மகிழ்ச்சியா இருப்பதை காட்டிலும் நான் எப்பெல்லாம் கண்ணீர் வடிக்கிறோம் அப்ப எனக்கு கிருபை இன்னும் கூடுதலா கர்த்தர் எனக்கு கிருபை கொடுக்கிறார். என்னை என் கிருபையால் நிரப்புகிற தேவன், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூர்ணமா விளங்கும் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இன்னும் அந்த கிருபையை தாங்கும் நம்புகிறேன். தடைகள் பெருசா இருக்கலாம், ஆனா தடைகளையும் தாண்டி என்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்கிற விசுவாசம் எனக்குள்ள இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நடக்கவே நடக்காதுன்னு சொல்றாங்க, மற்றவங்க நடக்கவே நடக்காதுன்னு சொல்றாங்க. இது முடிகிற மாதிரி தெரியல, இந்த பிரச்சனை முடிகிற மாதிரி தெரியலன்னு என் மனசாட்சி சொல்லுது. ஓ, இதற்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாங்க, இது நடக்காதுன்னு பலரும் சொல்றாங்க. அப்படின்னு இடத்துல இருக்கிற சூழ்நிலையில் இது நடக்கும்னு வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் சொல்றாரு, நடக்காதவர்கள் நடக்க பண்ணுகிறவர் கர்த்தர், முடியாதவர்கள் முடிய பண்ணுகிற கர்த்தர், ஆகாதவர்களை ஆக பண்ணுகிற கர்த்தர். ஆகாதவர்கள் தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தரால் ஆயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. முடியாதுன்னு யார் சொன்னாலும் சரி, விஞ்ஞானமே சொல்லட்டும், ஆனா கர்த்தர் எதையும் நடத்தி காட்டுவார் ஆண்டவர், எதையும் நடத்தி காட்டுவார் ஆண்டவர். தாங்க முடியாத சோதனைகளை ஒரு நாள் கர்த்தர் தருவதில்லை, சகிக்க முடியாத பிரச்சனைகளை தருகிறது அல்ல. எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் சோதனையோடு கூட அதற்கு போக்கை உண்டு பண்ணுகிற தேவன், எவ்வளவு பெரிய சோதனை தப்புவிக்கிற தேவன் அவர். ஓ, கர்த்தர் நல்லவர். அவருக்கு ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி கையை உயர்த்தி கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். என் கூட இன்னைக்கு இந்த காலையில பேசியிருக்கிறீங்க, உங்க வார்த்தை எனக்கு நேரா வந்திருக்கிறது. என் குடும்பத்துக்காகவே நீங்க சொல்லியிருக்கீங்க, என் தனிப்பட்ட வாழ்க்கைக்காகவே நீங்க பேசியிருக்கிறீங்க. என்னோடு பேசின தேவனே, உங்க வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த விசுவாசத்தை எனக்கு இன்னும் அதிகமாக்கும் ஆண்டவரே. இந்த விசுவாசம் அதிகமாகணும். சில நேரம் விசுவாசம் குறைஞ்சிருது. இந்த விசுவாசம் குறையாம எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த விசுவாசம் குறையாம இருக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. கிருபைக்குள்ளே மூடி பாதுகாத்துக் கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். இன்னும் விசுவாசம் பெருகட்டும் ஆண்டவரே. நான் ரட்சிக்கப்படுவதற்கு மட்டுமல்ல, பிறரை ரட்சிக்கப்பட வைப்பதற்கும் என் விசுவாசம் பயன்படுத்தும். இன்று முதல் உம்முடைய சுவிசேஷத்தை நான் மற்றவர்களுக்கு சொல்றதுக்கு எனக்கு பலன் கொடுங்க இயேசுவே. நான் மட்டும் அல்ல, நான் கூட வேலை பார்க்குறவங்களுக்கு, என் கூட பழகிறவங்களுக்கு உங்கள் ரட்சிப்பை, சுவிசேஷத்தை, சத்தியத்தை நான் அடக்கி கொள்ளாமல் அவங்களுக்கு நான் சொல்ல எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், என்ன வேலை நினைக்கட்டும், என்னை அற்பமாக கூட நினைக்கட்டும், உங்களுடைய சுவிசேஷத்தை நான் சொல்லாமல் இருக்க மாட்டேன். என் அயலகத்தாருக்கு, என் சொந்தங்களுக்கு, என் உடன்பிறப்புகளுக்கு என் நல்லவர்ன்றதை நான் அறிவிக்கணும் ஆண்டவரே. உண்மையான விசுவாசம் உள்ளவர்கள் சுவிசேஷத்தை அறிவிப்பார்கள்னு கேள்விப்பட்டோம். இன்று முதல் சுவிசேஷம் அறிவிக்க ஆரம்பிக்கிறையா. என் மூலமாக அநேக ரட்சியும் ஆண்டவரே. புதிய ஆத்துமாக்களை சபைக்கு நீர் கொண்டு வாரும் ஆண்டவரே. ராஜா, கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படட்டும். உங்க சத்தியத்தை கீழ்ப்படுகிறேன், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.